எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர் குரசோவாவுடைய டெருசுசுலான்னு ஒரு படம் இருக்கு. அதுல அந்த டெருசுசுலாங்கிற காட்டுல வேட்டையாடிக்கிட்டு இருந்த ஒருத்தர் தன்னுடைய குறி பார்த்து கரெக்டா சுட பயிற்சி கொண்ட ஒரு பெரிய வேட்டைக்காரர் ஒரு கட்டத்துல அவருக்கு கண் பார்வை மங்கிடும். மங்கின பிறகு அவர் அந்த காட்டுல இருக்கும்போது அங்க வரக்கூடிய ஒரு ராணுவ வீரர் தன்னுடைய நகரத்துக்கு தன்னுடைய வீட்டுக்கு கூட்டு வருவார். வீட்டுல காட்டிலேயே வாழ்ந்த ஒருத்தருக்கு வீட்டுல வைக்கும்போது அந்த டெருசுசுலா ஒரு முறை அந்த ராணுவ அதிகாரிட்ட கேட்பாரு, ஹவு கேன் ஒன் லிவ் இன் த பாக்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்த படம் பார்த்த எல்லாருக்குமே இந்த படம் முடியும் போது தோணும், நிச்சயமாக இது நம்ம குழந்தைய கொண்டு போகணும்னு தோணும். அதே நேரத்தில் இது ஒரு நல்ல ஒரு பயணம் மூவி, ஒரு பயணம் போன மாதிரியான ஒரு உணர்வையும் தரும். நமதனையும் ஒரு பயணத்துக்கு தூண்டக்கூடிய ஒரு படமா இருக்கும். நிச்சயமாக இது தமிழ்ல ரொம்ப முக்கியமான படம். பெற்றோர்கள் எல்லோருமே இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்க வேண்டிய ஒரு படம். இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய செய்தியை தரும். இந்த காலகட்டத்தில் தேவையான ஒரு செய்தியை தரக்கூடிய ஒரு படம். ஏன்னா இன்னைக்கு அது விலை மதிப்பற்ற, இன்னைக்கு கோடி ரூபாய் கொடுத்தா கூட அந்த செய்தியை இன்னைக்கு வரக்கூடிய படங்கள் கொடுக்குதானா இல்லை. ஆனா அதை ரொம்ப அழகா அந்த செய்தியை நண்பர் ராம் கடத்துறாரு. வாழ்க்கையில் அனைவரும் சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் பொறுமை. அதை எப்போதும் கையாள்பவர் திரைத்துறையில் ஒளிதரும் கதிரவனாக வெளித்திரு ஹபீபி படங்களை இயக்கிய மீரா கதிரவன் அவர்களை பேச அழைக்கிறோம். மேடையில் வீற்றிருக்கும் மிகப்பெரிய ஆளுமைகளுக்கும் அரங்கத்தில் கூடியிருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இதயத்திலிருந்து முதற்கண் வணக்கம். கிருஷ்ணகுட்டி சார் சொன்ன மாதிரி இந்த படம் என்னை ரொம்ப கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு படம் ஏன்னா நான் ஒரு காதல் திருமணம் செய்தவன், எனக்கு ஒரு குழந்தை இருக்கு. இந்த படம் பார்த்து முடிச்ச உடனே எனக்கு தோணுன விஷயம் என்னன்னா, என்னோட குழந்தைய ஒரு பயணம் கூட்டு போகணும், ஒரு மலையை காட்டணும், ஒரு சூரிய உதயத்தை காட்டணும், ஒரு கடலை காட்டணும், ஆகாசத்துடைய ஒரு நீல நிறத்தை காட்டணும் அப்படிங்கிற உணர்வை இந்த படம் எனக்கு உருவாக்குச்சு. இது எனக்கு மட்டுமல்ல, பிள்ளைகளை பெற்ற எல்லா பெற்றோருக்கும் நிச்சயமாக இந்த படம் இந்த உணர்வை உருவாக்கும். அதுதான் இந்த படத்துடைய பெரிய பலம். ராம் நாங்களும் ராம் எல்லாம் ஒன்னா உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணோம். அவரோட உழைப்பை பற்றி சொல்றதுங்கிறது கேட்ட பழைய கதையா இருக்கும். ஏன்னா அவர் அசாதாரணமான ஒரு உழைப்பாளி. அவருடைய படங்களுக்கு அவர் நடிகர்கள் தேர்வு செய்கிற விதமாகட்டும், லொக்கேஷன்ஸ் பார்க்கறதாகட்டும், அது எந்த இயக்குனராலுமே செய்ய முடியாத அளவுக்கான ஒரு கடுமையான சிரத்தையை செய்யக்கூடியவர். அது அவருடைய படங்களை பார்க்கும்போது தெரியும். இந்த படத்துல நிறைய பேசலாம். ஏன்னா இது முக்கியமான ஆளுமைகள் மேடையில் இருக்காங்க. அவங்க நிறைய பேசக்கூடியவங்க, நல்லா பேசக்கூடியவங்க. அதனால இந்த படம் பேசுவதற்கு நிறைய இருக்கு. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர் குரசோவாவுடைய டெருசுசுலான்னு ஒரு படம் இருக்கு. அதுல அந்த டெருசுசுலாங்கிற காட்டுல வேட்டையாடிக்கிட்டு இருந்த ஒருத்தர் தன்னுடைய குறி பார்த்து கரெக்டா சுட பயிற்சி கொண்ட ஒரு பெரிய வேட்டைக்காரர் ஒரு கட்டத்துல அவருக்கு கண் பார்வை மங்கிடும். மங்கின பிறகு அவர் அந்த காட்டுல இருக்கும்போது அங்க வரக்கூடிய ஒரு ராணுவ வீரர் தன்னுடைய நகரத்துக்கு தன்னுடைய வீட்டுக்கு கூட்டு வருவார். வீட்டுல காட்டிலேயே வாழ்ந்த ஒருத்தருக்கு வீட்டுல வைக்கும்போது அந்த டெருசுசுலா ஒரு முறை அந்த ராணுவ அதிகாரிட்ட கேட்பாரு, ஹவு கேன் ஒன் லிவ் இன் த பாக்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு நமக்கு வீடுங்கிறது எந்த நேரத்திலே நம்ம திரும்புறதுக்கு ஒரு வீடு இருக்குங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை தான். ஆனா எந்த நேரமும் நம்ம வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்கிறதுங்கிறது அது ஒரு பெரிய சாபம். அதுவும் குழந்தைகளுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு குழந்தைகளுடைய உளவியல் ரொம்ப ரொம்ப சிதைஞ்சு வந்துட்டு இருக்கு. குழந்தைகளை குறித்த அக்கறை நம்ம சம்பாதிக்கிறோம், ஓடுறோம் 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 ஓடுறோம். ஆனா எதுக்காக ஓடுறோம்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. அது ஒரு பெரிய வெறுமையில தான் நிக்குது. நம்ம குழந்தைகளை நம்ம குழந்தைகளுக்கான உலகத்தோட வச்சிருக்கிறோமான்னு கேட்டா அது இல்லைங்கிறதா உண்மை. ஆனா அப்படியான குற்ற உணர்வு எல்லாருக்குமே இருக்கு. ஆனா வாழ்க்கை நம்மளை எதையோ ஒன்று நோக்கி துரத்துக்கிட்டே இருக்கு. குழந்தைகளுக்காக தான் நம்ம ஓடுறோம். ஆனா அந்த குழந்தைகளுக்கான உலகத்தோட நம்ம வச்சிருக்கிறோமானா அப்படி இல்லை. இந்த படம் அது ரொம்ப அழகா பேசுது. இப்ப கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் குழந்தைகள் கையில ஸ்கூல் என்ன சொல்லுச்சுன்னா, உங்க பிள்ளைகள் கையில மொபைல் கொடுக்காதீங்கன்னு சொல்லுச்சு. ஆனா கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு அதே ஸ்கூல் உங்க குழந்தைகள் கையில மொபைல் கொடுன்னு சொல்லிச்சு. ஸோ இன்னைக்கு குழந்தைகளுடைய மன விசாலம், அதாவது ஒரு குழந்தைகளுடைய அனுபவமும் சரி அறிவும் சரி அந்த அந்த மொபைலுடைய டிஸ்பிளே அளவு தான் இருக்கு. ஸோ நம்மளுடைய குழந்தைகள் வெளியே கொண்டு போறது இல்லை. என்னன்னா ஒரு குழந்தை ஒரு விடுமுறையில வளருதுன்னு சொல்லுவாங்க, ஒரு பயணத்துல வளருதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம இங்க இருக்கக்கூடிய ஒரு 6 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு கடற்கரைக்கு
நம்ம குழந்தையை கூட்டு போய் காட்டுறோமானா நம்ம நிச்சயமா வந்து அது ரொம்ப அரிதாகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலத்துல குழந்தைகளை எப்படி வச்சுக்கணும். இந்த படம் பார்த்த எல்லாருக்குமே இந்த படம் முடியும் போது தோணும், நிச்சயமாக இது வந்து நம்ம குழந்தைய கொண்டு போகணும்னு தோணும். அதே நேரத்துல இது ஒரு நல்ல ஒரு பயணம் மூவி, ஒரு பயணம் போன மாதிரியான ஒரு உணர்வையும் தரும். நம்மளையும் ஒரு பயணத்துக்கு தூண்டக்கூடிய ஒரு படமா இருக்கும். நிச்சயமாக இது தமிழ்ல ரொம்ப முக்கியமான படம். பெற்றோர்கள் எல்லோருமே இந்த படத்தை வந்து தியேட்டர்ல வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய செய்தியை தரும். இந்த காலகட்டத்தில் தேவையான ஒரு செய்தியை தரக்கூடிய ஒரு படம். ஏன்னா இன்னைக்கு அது விலை மதிப்பற்ற, இன்னைக்கு கோடி ரூபாய் கொடுத்தா கூட அந்த செய்தியை வந்து இன்னைக்கு வரக்கூடிய படங்கள் கொடுக்குதானா இல்லை. ஆனா அதை ரொம்ப அழகா அந்த செய்தியை வந்து நண்பர் ராம் கடத்துறாரு. ஹாட் ஸ்டார் ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு ஓடிடி தளம். ஏன்னா வந்து குடும்பங்களுக்காக படம் பண்றோம், ஆனா குடும்பத்தோட கதையை பண்றோம், ஆனா இல்லை. தொடர்ந்து ஹாட் ஸ்டார் வந்து அப்படியான படங்களை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஹாட் ஸ்டார்ல இருக்கக்கூடிய கிருஷ்ணகுட்டி சார், பிரதீப், நண்பர் நரேன் எல்லோருக்கும் வந்து வாழ்த்துக்கள், நன்றி. படத்துடைய ஹீரோ அகில உலக சூப்பர் ஸ்டார். ஏன்னா வந்து இப்போ எனக்கு அந்த ஷாக் இல்லை. நண்பர் ராம் சொல்லும்போது சிவா ஹீரோன்னு சொல்லும்போது எனக்கு ஷாக் இல்லை. ஏன்னா ஒரு நல்ல நகைச்சுவை நடிகருக்குள்ளார ஒரு நல்ல நடிகர் இருப்பாங்க. ஒரு நல்ல நகைச்சுவை நடிகர்கள் வந்து எமோஷனலாக நடிக்கும் போது அது ரொம்ப பயங்கரமாக கலங்கடிச்சிடும். அது செட்டிலைட்ஸ் உடைய சாப்ளின் நடித்ததுல இருந்து அன்பு தம்பி மாரி செல்வராஜுடைய மாமன்னன் வடிவேலு அவங்க கதாபாத்திரமாகட்டும், ஏன்னா ஒரு ஹியூமராக நடிக்கக்கூடியவங்க எமோஷனலாக பண்ணாங்கன்னா அது பயங்கரமாக இருக்கும். ஸோ ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க சார், ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்கீங்க. கிரேஸ் ஆண்டனி அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர்ஸ். உங்களுடைய அலா லவ் ஸ்டோரி, நுணக்குழி, ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்ட்ரஸ். ஏன்னா ரொம்ப வெர்சட்டிலான ஒரு ஆக்டர் நீங்கள். ஆக்ட்ரஸ் தமிழில் நீங்கள் வந்து சந்தோஷம், ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க சித்தார்த் சார் சொன்னார், இந்த படத்துடைய பெரிய சோலா வந்து நான் உங்களுடைய முகத்தை பார்க்குறேன். ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறீங்க. ஒரு நம்மளுடைய அக்கா தங்கைகளை, நம்மளுடைய அம்மாக்களை, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் கூடிய எல்லா பெண்களையுமே நினைவுபடுத்தக்கூடிய ஒரு கதாபாத்திரம், ஒரு முகமாக நீங்கள் இருக்கிறீங்க இந்த படத்தில். தம்பி குட்டி பையன் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாப்புல. ரொம்ப அழகாக வந்து அந்த பையன்கிட்ட இருந்து ஒரு ஃபோனில் தன்னோட அப்பா கிட்ட பேசுவான். வந்து அந்த இடம்லாம் நான் உண்மையாகவே கண் கலங்கிட்டேன். வந்து நிஜமாவே அந்த இடம் எல்லோருமே கண் கலங்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும். இந்த மியூசிக் வாங்கின திங் மியூசிக் சந்தோஷ் சார் ஆகட்டும், மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் தயாநிதி, நான் அவங்க ராமோட தான் நான் அவங்க ஸ்டுடியோ போயிருந்தேன். ரொம்ப நல்ல திறமையான ஒரு மியூசிக் டைரக்டர், சரியான ஒரு வாய்ப்புக்காக காத்திருந்தாரு. தேவதை உங்களுக்கு வந்து ராம் சாரை கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு பிறகு உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். இந்த படம் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். நிச்சயமாக நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும்னு தோணும் இல்லையா? நம்ம அப்படி செய்யணும்னு தோணுச்சுன்னா நம்ம வந்து இந்த படத்தை போய் தியேட்டரில் இந்த குழந்தைகளோடு இருந்து பார்க்கறதன் வழியாக, இந்த படம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி வழியாக இந்த குழந்தைகளுடைய உலகத்தை நம்ம வந்து திரும்ப அவங்களுக்கு பரிசளிக்கிறது தான் நம்ம அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய விஷயமா இருக்கும். பாடலாசிரியர் மதன் கர்கி சார் விட்டுட்டேன். அப்புறம் பர்சனலாகவுமே எனக்கு வந்து ராம் அவங்களை பிடிக்கும். ஏன் இப்படி ஒரு சோல் அவருக்கு இந்த படத்தில் இருக்குது அப்படின்னா, படைப்பாளிகளும் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையுமே எப்பவுமே ரெண்டும் வேற வேற இருக்கும். ஒன்று மணிப்பூர்ல இருந்தால் இன்னொன்று மயிலாப்பூர்ல இருக்கும். வந்து ஆனால் ராம் அவங்க வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். ஏன்னா இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மெழுகுவர்த்தி வந்து இன்னொரு மெழுகுவர்த்தியை தூண்டுவதன் வழியாக வெளிச்சம் தான் கூடும். ஆனா என்னன்னா, எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய மெழுகுவர்த்தி இன்னொரு மெழுகுவர்த்தி இங்க தூண்டுதான்னு கேட்டா அது ரொம்ப ரேரான ஒரு விஷயம். ஒரு நெருப்பு வந்து பரவணும் அப்படின்னாலே அதுதான் சயின்ஸாவும் சரி, இயற்கையோட தோற்றமாகவும் சரி, ஒரு மெழுகுவர்த்தி இன்னொரு மெழுகுவர்த்தியை தூண்டினா தான் வந்து வெளிச்சம் கூடும். ஆனா ராம் வந்து எப்பவுமே அவரை பார்க்கும்போது ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு டைரக்டர் பத்தி சொல்லிட்டே இருப்பார். சிமலர் அண்ணன் படம் பார்த்தேன், பிரமாதமா இருந்துச்சு. நாங்கன்னு ஒரு படம் பார்த்தேன் அப்படின்னு. இப்ப என்னுடைய படமும் கூட நான் அவர்கிட்ட வந்து ஒப்பீனியன் கேட்கறதுக்காக ஒரு நண்பரா ஹபிபி படத்தை நான் வந்து அவர்கிட்ட போட்டு காட்டினேன். அவர் பார்த்துட்டு என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பேசினாரு. வந்து பேசிட்டு ஓகே ரொம்ப பாராட்டு சொன்னாரு, ரொம்ப முக்கியமான படம்னு சொன்னாரு. நான் விட்டுட்டேன். ஓகே நண்பர் நிறைய நல்ல விஷயங்களும் சொன்னார், அதுல செய்ய வேண்டிய திருத்தங்களையும் சொன்னார். கொஞ்ச நேரத்துல நண்பர் சுரேஷ் காமாட்சி லைனுக்கு வந்தாரு. ராம் வந்து உங்க படத்தை பத்தி சொன்னாரு, உடனே பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ராம் பார்த்தாரு. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா தனஞ்சயன் சார் வந்தார். வந்து ஸோ இப்போ என்னுடைய படத்தை வந்து ஒரு சினிமாவில் ஒரு 10,000 பேர்கிட்ட சொல்லியிருப்பாரு. இது வந்து தமிழ் சினிமாவில் ரொம்ப 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 ரேரான ஒரு குவாலிட்டி. அந்த குவாலிட்டி தான் வந்து ராமுடைய படங்கள்லையுமே இருக்கு. அந்த சோல் தான் வந்து ரொம்ப அந்த ஆன்மா தான் இருக்கு. அதுதான் வந்து அவருடைய அசிஸ்டன்ஸை வந்து அவர் சரியான முறையில் நடத்துறதுக்கும் காரணமா இருக்கு. அவருடைய அசிஸ்டன்ஸுமே இன்னைக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இந்த மேடைகளை பார்க்கும்போது. அந்த அசிஸ்டன்ஸ் ஏன்னா ஒரு நல்ல குருவாகவும்
ஒரு நல்ல அசிஸ்டன்ஸாகவும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ராமுடைய ஸ்கூல் பெரிய உதாரணம். பறந்து போ நிச்சயமாக எல்லாருமே தேட்டரில் பார்க்க வேண்டிய படம். தயவு செஞ்சு நம்மளுடைய குழந்தைகளுடைய உலகத்தை மீட்டு தருவதற்கு இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். தவற விட்டுறாதீங்க. எல்லோருக்கும் நன்றி.